கொழும்பு கண்டி பிரதான வீதியில் உள்ள யக்கல பாலம் தாளிறங்கியுள்ளது. இதனை அடுத்து வீதி தற்காலிகமாக மூடப்பட்டது. கிரியுள்ள நகரிலும் வெள்ளம் வடிந்தோடி வருகிறது. வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட பல கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இன்று நண்பகல் 12 மணியளவில் கம்பஹா மற்றும் ஜாயல பகுதிகளின் சில இடங்களில் வெள்ளம் தேங்கியிருந்தது. பியகன பகுதி இவ்வாறு காட்சியளித்தது. கம்பஹா மாவட்டத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்காக 114 முகாம்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. கம்பஹா மாவட்டத்தில் 5 உயிரிழந்துள்ளனர். 12 வீடுகள் முழுமையாகவும் 569 வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளன. குருநாகல் மாவட்டத்தின் பல இடங்களில் வெள்ளம் வடிந்தோடி வருகின்றது. கிரியுள்ள நகரில் இன்று பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. நீர் வடிந்தோடினாலும் அந்த பகுதியில் உள்ள பல வர்த்தக நிலையங்கள் அழிவடைந்துள்ளன. அந்த பகுதிகளில் தற்போது நலன்புரி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. ராணுவம், கடற்படை, போலீசார், அரசு அதிகாரிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே மாவோயா பெருக்கெடுத்தமையினால் பன்னர நகரம் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது.